வணக்கம், வெல்கம் டு சியாம் ஸ்பைஸ் மேஜிக். இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு நறுக்கின வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பூண்டு. மசாலாக்கு தேவையான பொருள்: நறுக்கின தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. ஃபர்ஸ்ட் மசாலாவை ரெடி பண்ணணும். நறுக்கின தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நறுக்கி வச்சிருக்க சேனைக்கிழங்கு 10 நிமிஷம் புளி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். புளி சேர்க்கறதுனால நமக்கு அரைப்பு தண்ணி போயிடும். வேக வச்சு எடுத்த சேனைக்கிழங்கு 5 நிமிஷம் எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா வெயிட் பண்ணி வச்சிருக்க சேனைக்கிழங்கு